ஃபூட்டிங் அதை ப்ளேஸ் பண்ணி அது உள்ள ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி வைக்கிறதுன்றத பார்த்துருந்தோம். அடுத்து வந்து காலம். ஸோ இதில் இப்போ நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம். இப்போ அது வெளில தெரியலன்னா அது லாஸ்ட் இதுலேயே சொன்னது தான். இதை செலக்ட் பண்ணி ஃபில்டரில் போய் ரீபார் மட்டும் நமக்கு தெரியணும். ஸோ அது மட்டும் செக் பாக்ஸ் வச்சுட்டு அப்ளை ஓகே. இங்கே இருக்கிற கிராஃபிக்ஸ் வியூ செட்டிங்ஸில் எடிட்டில் போய் இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஸ்ட்ரக்சரல் பிளானில் லெவல் 1 அதில் எனக்கு வெளியே தெரியணும். அதை டிக் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு இதில் பார் வெளில தெரியும். ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஃபூட்டிங்கில் எப்படி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு. அடுத்து காலம் வந்து நார்த்தில் போய் பார்த்துடலாம். நமக்கு லெவல் 1 இங்கேருந்து நமக்கு மேலே வர காலம் போகும். நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் இருந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்லாப், இங்கே தான் ஸ்லாப் வரப்போகுது. இங்கே கிரேட் பீம், பிளிந்த் பீம், இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரோட பீம், அப்புறம் ஸ்லாப் வரும். ஸோ நம்ம இங்கேருந்து அட்லீஸ்ட் இங்கே வர போட்டு வச்சுக்கலாம். இப்போ லெவல் 1லேருந்து லெவல் 4 வர இதில் காலம் போடலாம். காலம் 1லேருந்து 4 வரை வரப்போகுது. லெவல் 1க்கு போய்க்கலாம். பிளானில் லெவல் 1 இதில் போய்ட்டு இப்போ காலம் எடுத்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு காலம் க்ரியேட் பண்ணணும். ஸ்ட்ரக்சரில் போய் காலம் அதை எடுத்தோன்னா இங்கே காலம் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீல் காலம், அப்புறம் கான்க்ரீட் காலம் இதெல்லாம் வருது. எனக்கு இப்படி லிஸ்ட்டில் வரல அப்படின்னா அகெயின் அப்புறம் சொன்ன மாதிரி தான் லோட் ஃபேமிலியில் போயிட்டு இந்த காலம் கிடையாது, கீழே ஸ்ட்ரக்சரல் காலம்னு இருக்கும். ஸ்ட்ரக்சரல் காலம் அதில் போய் கான்க்ரீட் ரெக்டாங்குலர் காலம் இதை எடுக்கணும். ரைட். ஸோ இப்போது எனக்கு இங்கே லிஸ்ட்லேயே வருது. ஸோ அதை நான் அதே எடுத்துப்பேன். காலம் இதில் கான்க்ரீட் ரெக்டாங்குலர் காலம் அதை எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு சைஸ் மாற்றணும் அப்படின்னா எடிட் டைப், டூப்ளிகேட், காலம் 1 C1 அப்படின்னு வச்சுக்கலாம் பேர். அதை வந்து 300x300 ஸ்கொயர் காலமாக வைக்கிறேன். ஸோ அதோட சைஸ் வந்து 300, பிரெத் 300, டெப்த்து 300, ரெண்டுமே 300ன்னு கொடுத்துட்டு இந்த C1 காலம் அப்ளை ஓகே. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ரைட். டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ காலம் எடுத்துகிட்டு வர்றோம், எடுத்துகிட்டு வந்ததும் அதுக்கு எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு அந்த காலம் வரணும். நம்ம க்ரியேட் பண்ண C1 ஃபூட்டிங் பிரச்சனை இல்லை, லென்த்து, பிரெத்து, திக்னஸ் 3மே நம்ம கொடுத்துட்டு தான் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஆனால் காலமுக்கு அப்படி இல்லை, பிரெத் அண்ட் டெப்த்து தான் வச்சுருக்கோம். இது எவ்வளோ ஹைட்டில் எங்கேருந்து எங்கே இருக்க போகுதுன்றதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு இந்த காலத்தை க்ரியேட் பண்ணதுமே இங்கே வந்து ஹைட் நமக்கு இப்போ லெவல் 1ல் இருக்கும். லெவல் 1க்கு மேலே வேணுமா கீழே வேணுமா? ஸோ லெவல் 1லேருந்து மேலே லெவல் 4 வரை வேணும். ஸோ லெவல் 1லேருந்து ஹைட்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் லெவல் 4, ஸோ லெவல் 1ல் இருக்கிறோம், லெவல் 4 வரை எனக்கு காலம் வேணும். அதை கொடுத்துட்டு இப்போ ப்ளேஸ் பண்ணணும். ரைட். இதை 3Dயில் போய் பார்த்தோன்னா இப்போ நமக்கு அந்த லெவல் 4 வரை காலம் வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி தான் அதர் காலம்ஸையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். திரும்ப லெவல் 1க்கு போய்க்கலாம். லெவல் 1ல் ஸ்ட்ரக்சரில் காலமில் போயிட்டு ஆல்ரெடி C1 ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை எடிட் டைப் கொடுத்து டூப்ளிகேட், சைஸ் வேணால் மாற்றிப்போம், C2 வேறு ஒரு சைஸ் வைக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு ஒரு டெப்த்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 350 mm அப்ளை ஓகே. இப்போ அந்த காலத்தை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அது நான் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு செக் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி நான் கொடுத்த லெவல் ஹைட்டு லெவல் 4 இருக்குது. ஸோ டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளேஸ் பண்ணணும். தென் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு சைஸ் காலம் வேணால் வைக்கலாம். ஆர் இதே இப்போ சப்போஸ் இதே தான் இங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா காப்பி எடுத்து இதோட சென்டர் எடுத்து இங்கே சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ 4 இடத்துலையும் காலம் போட்டாச்சு. அதை இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த லெவல் 4 வரை போட்டிருக்கோம். ரைட். இப்போ இந்த 4ல் என்ன வர போகுதுன்னா பீம் வரும், அப்புறம் நடுவில் ஸ்லாப்
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் வரும். ஸோ காலம் போட்டாச்சு. இப்போ அதில் ரீபாரை ப்ளேஸ் பண்ணோம். இப்போது ஃபூட்டிங்கை பிளானில் பார்த்தோன்னா ஃபூட்டிங்கோட சைஸ் தெரியும், இந்த சைஸ் தெரியும், அதோட லென்த்தும் பிரெத்தும். செக்ஷனில் போய் பார்த்தா தான் அதோட திக்னஸ், உள்ளே இருக்க ஸ்டீல் நமக்கு எப்படி ப்ளேஸ் பண்ணும் இது தெரியும். ஆனால் காலமில் அப்படி இல்லை. இப்போ காலம் வந்து லெவல் 4 வரை போட்டிருக்கோமா, லெவல் 4. இப்போ லெவல் 4 போய் பார்த்தோன்னா நம்ம காலமோட கிராஸ் செக்ஷனே தெரியுது. அப்போது ஃபூட்டிங்க்கு கட் பண்ணி நம்ம கிராஸ் செக்ஷன் பார்த்த மாதிரி இந்த காலத்துக்கு நம்ம செக்ஷன் கட் பண்ணி தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. காலத்தோட டாப் அங்கே போனாலே காலத்தை செக்ஷன் கட் பண்ணால் எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் இங்கே தெரியுது, ரைட்? ஸோ இப்போது இந்த இடத்துல காலம் வந்து செக்ஷன் கட் பண்ணாமல் டைரெக்டாக இந்த ஃபூட்டிங்கோட காலமோட டாப் இங்கே வந்து நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிடலாம். செக்ஷன் கட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது, ரைட்? இப்போ இது ஸ்கொயர் காலமாக இருக்குது. இதை நான் ஒரு லார்ஜர் சைஸ் ரெக்டாங்குலர் காலமாக வச்சுக்கிட்டு அதுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வேறு ஒரு சைஸ் காலம் எடுத்துக்கலாம். எடிட் டைப், டூப்ளிகேட், C3 300/400 mm, பிரெத்து 300, டெப்த்து 400, அப்ளை, ஓகே. இப்போ இந்த சைஸ் காலத்தை தான் நம்ம இருக்கிறது லெவல் 1, ஓகே. ஸோ லெவல் 1லேருந்து லெவல் 4 வரை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த 4 இடத்துலையும் காலம் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த காலத்தில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த 3Dயில் போய் பார்த்தோன்னா நமக்கு காலம் தெரியும். ஆல்ரெடி இதில் ஃபூட்டிங்கில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டோம், அதே ப்ரொசீஜர் தான். பட் ஃபூட்டிங்க்கு ஒரு செக்ஷன் கட் பண்ணி ஸ்டீல் போட்டோம். இப்போது செக்ஷன் கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த காலம் முடிகிற இடம் லெவல் 4 இங்கே போயே பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த காலத்துக்கு லெவல் 4க்கு போயிட்டேன், அங்கே தான் காலம் முடியுது. அங்கே போய் இப்போது இதோட கிராஸ் செக்ஷன் எனக்கு தெரியுது. இதில் ரீபாரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் அப்ளை சொல்லியிருந்தேன். ரீபாரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப். செக்ஷன் கட் பண்ணணும், கவர் வைக்கணும், பார் எடுத்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன் கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது கவர் வைக்கணும். ஸோ கவர் எடுத்து ஸ்ட்ரக்சரில் போய் கவர் எடுத்து இந்த கவர் செட்டிங்ஸ், இந்த 3 டாட் அதை கிளிக் பண்ணி ஆட். இதில் காலம் கவர் இந்தியன் கோடு படி காலத்துக்கு மினிமம் 40 mm கவர் இருக்கணும். ஸோ 40 mm ஆட் பண்ணிக்கிறேன். தென் இப்போதைக்கு 40 mm லிஸ்ட்டில் தான் ஆட் ஆகிருக்கு. இந்த காலத்துக்கு 40 mm கொடுக்கணும். ஸோ இந்த காலத்தை கிளிக் பண்ணி இங்கே இருக்க லிஸ்ட்டில் காலம் 40 mm கவர் அதை எடுத்துக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தா தெரியும் 40 mm கவர் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ கவர் வச்சிடும். அடுத்த ஸ்டெப்பு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த காலத்தை மேலேருந்து பார்க்குறோம். மேலேருந்து பார்த்தா இந்த காலத்தில் நீளமாக மேலேருந்து கீழே லாங்கிடியூட்னல் கம்ப்ரெஷன் பார் அது ஒரு டாட் மாதிரி தெரியும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்தியன் கோட் படி ஒரு காலத்தில் மினிமம் 4 பார், 4 கார்னர்லேயும் 4 பார், மினிமம் 4 இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு ரெக்டாங்குலர் காலம், பிரெத்து 300, டெப்த்து வந்து 400. ஸோ இந்த சைடில் 3 பார், இந்த சைடில் 3 பார். அப்போ இங்கேருந்து பார்த்தா வெறும் 2 பார் இருக்க மாதிரி தெரியும். அப்போ இங்கே 3, இங்கே 3. அப்போ டெப்த்து சைடில் 3 பார் வைக்கலாம். அதுக்கு ஸ்ட்ரக்சரில் போய் ரீபார் எடுத்து இந்த ரீபார் ப்ரௌசர் வரும். அது சப்போஸ் வரலைன்னா இந்த 3 டாட் அதை கிளிக் பண்ணால் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் பாரே எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் பார். ஸோ பாரோட ஷேப்பை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாரோட சைஸ். நான் இதுக்கு காலத்துக்கும் மினிமம் 12 mm பார், இந்தியன் கோடு படி காலத்துக்கு மினிமம் 12 mm பார், அதோட கம்மியான சைஸ் இருக்க பார் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 12 mm பார் எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், இப்போ நம்ம காலத்துக்கு செக்ஷன்லாம் எதுவும் கட் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணல. ஃபூட்டிங்க்கு ஒரு செக்ஷன் கட் பண்ணி அதில் போய் தான் ரீபார் வச்சோம். அந்த மாதிரி இதுக்கு எதுவும் செக்ஷன்லாம் கட் பண்ணல. நம்ம இப்போது இந்த காலத்தோட டாப் மேலே போய் தான் வைக்கிறோம். அப்போது இந்த கவரை தான் செக்ஷனை ரெஃபரன்ஸாக எடுக்கக்கூடாது. இந்த கவர் அது இப்போ சிம்பிளாக சொன்னால் இப்போ டாப்பில் போய் பண்ணுறோம்.
ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நமக்கு பார் வந்து இப்படி இருக்கக்கூடாது. மேலேருந்து காலத்துக்கு மேலே போய் பாரை பார்த்தா அது எப்படி தெரியும், டாட் மாதிரி தான் தெரியும். ஸோ அப்போ அதுக்கு பெர்பெண்டிகுலர் டு கவர், ஸோ அதை கொடுக்கணும். அகைன் அப்போ சொன்ன மாதிரி கவருக்கு வெளியில் வச்சோன்னா பார் தெரியாது. ஸோ கவருக்குள்ளே வைக்கணும். நமக்கு தேவை இந்த சைடு 3 பார், இந்த சைடு 3 பார். ஸோ இந்த சைடில் கிளிக். இப்போ நம்ம இதை ப்ளேஸ் பண்ணுறப்போ இந்த கவர் பக்கத்துலையா இந்த சைடு, எந்த சைடில் ப்ளேஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வர வேண்டாம் அப்படின்னா இங்கே இந்த சைடில் தான் நமக்கு ப்ளேஸ் ஆகணும். 3 பார் நமக்கு இங்கே தான் வரணும், இங்கே இல்லை. அப்போது இந்த சைடில் எங்கேயாவது சும்மா மிடில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு எஸ்கேப் அமுக்கி இந்த பாரை கிளிக் பண்ணி, இப்போ இது வந்து 1 பார் தான் இருக்குது. சிங்கிளுக்கு பதிலாக ஃபிக்ஸ்டு நம்பர் குவான்டிட்டியில் நமக்கு 3 வேணும், அது 3 கொடுத்தோன்னா இப்போ 3 பார் இங்கே வந்துடுச்சு. ரைட். அதே மாதிரி தான் இதே மாதிரி பார் இந்த சைடு வரணும்னா ஜஸ்ட் மிரர் பண்ணால் வந்துடும். நான் இதை எப்படி பண்ணோன்றது இன்னொரு தடவையும் பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கு ஸ்ட்ரக்சரில் ரீபார், ஸ்ட்ரைட் பார் எடுத்துக்கிறோம், 12 mm பார் எடுத்துக்கிறோம். பிளேஸ்மெண்ட்டில் நியர் கவர், பெர்பெண்டிகுலர் டு கவர் வச்சு நமக்கு இந்த சைடு தான் 3 பார் வரணும், இங்கே மேலே இல்லை. ஸோ இங்கே எங்கேயாவது பார் வச்சிடணும். எஸ்கேப். தென் இந்த பாரை கிளிக் பண்ணி இங்கே சிங்கிளுக்கு பதிலாக ஃபிக்ஸ்டு நம்பர் 3 பார். இப்போ நமக்கு இந்த சைடில் 3 பார், இந்த சைடில் 3 பார் ப்ளீஸ் ஆகிடுச்சு. 3Dயில் போய் இதை பார்க்கலாம். இப்போ நமக்கு இது வெளியில் தெரிய வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணால் இப்போ உள்ளே இருக்குது. இதை செலக்ட் பண்ணி ஃபில்டரில் காலம் எனக்கு வேண்டாம், ரீபார் மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு அப்ளை, ஓகே. இங்கே இருக்க கிராஃபிக்ஸ் வியூ செட்டிங்ஸில் எடிட்டில் போய் 3Dயில் அன்அப்ஸ்ட்ரக்டடாக வெளியில் தெரியணும். அதை செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு பார் வெளில தெரியும். மேலே இருந்து கீழே பார் நீளமாக போட்டாச்சு. இந்த சைடு 3 பார், இந்த சைடில் 3 பார் போட்டுருக்கோம். இப்போ அதே லெவல் 4க்கு போய்க்கலாம். இதை சுற்றி டைஸ் போடணும். அகைன் அதுக்கு ஸ்ட்ரக்சரில் ரீபார், டைஸோட ஷேப் அதை செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஹூக் 130 டிகிரி ஹூக் இருக்கிற இந்த டைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஷேப்பு செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து சைஸ் வந்து 8 mm பார். யூஸ்வலாக டைஸ் ஸ்டிரப்ஸ்க்கெலாம் 8 mm பார் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 8 mm பார். நான் வந்து செக்ஷன் எடுத்து ஒர்க் பண்ணல. ஸோ நியர் கவர் எடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி பேரலல் டு கவர்னு வச்சா நமக்கு ரிங் மாதிரி தெரியலை. எதில் வைக்கணும்னா பெர்பெண்டிகுலர் டு கவர் வச்சா நமக்கு ரிங் மாதிரி தெரியலை. அதுக்கு பேரலல் டு கவர் வைக்கணும். ஸோ பேரலல் டு கவர். ஸோ அதை பாரை கிளிக் பண்ணதுமே நமக்கு வெளியில் வச்ச அந்த மெயின் பார் இந்த ஸ்டிரப்புக்கு உள்ள டைஸ்க்கு உள்ளே வந்துடும். இப்போ இது எஸ்கேப். இப்போ இது ஒரே ஒரு டை தான் இருக்குது. இது இந்த காலம் ஃபுல்லாக நமக்கு வேணும். அதுக்கு இந்த ஒரே ஒரு டையை செலக்ட் பண்ணி ரீபார் செட்டில் மேக்ஸிமம் ஸ்பேஸிங், இதுக்கு ஒரு 200 mm ஸ்பேஸு, 200 mm கொடுத்துட்டோன்னா இப்போ நமக்கு இந்த காலம் ஃபுல்லாக டைஸ் அப்ளை ஆகிருக்கும். இப்போ அதை வெளில தெரிய வைக்கிறதுக்கு அதே ப்ரொசீஜர் தான். இதை செலக்ட் பண்ணி ஃபில்டர் காலம் எடுத்து விட்டுட்டு அப்ளை, ஓகே. கிராஃபிக்ஸ் வியூவில் 3Dயில் டிக் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு டைஸும் வெளில தெரியும். ஒவ்வொரு 200 mm ஸ்பேஸிங்க்கு மேலே இருந்து கீழே வர டைஸ் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் இந்த காலத்தோட பார் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருக்க மாட்டோம். இங்கே ஃபூட்டிங்கில் இருக்க பார் மேலே இப்படி பெண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த போர்ஷனை ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, நமக்கு இப்படி இருக்க வேண்டாம். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட் பார் அதை மட்டும் கிளிக் பண்ணி இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இந்த சைடில் இருக்க 3 பார் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஹூக் அட் ஸ்டார்ட், ஹூக் அட் எண்ட் இது இப்போ நன்னில் இருக்குது. ஆனால் எந்த ஹூக்கு இல்லாமல் அது ஸ்ட்ரெயிட்டாக முடியுது. அட் ஸ்டார்ட் ஸ்டாண்டர்ட் 90 டிகிரி. இப்போ நமக்கு இப்போ அந்த ஹூக் பெண்டு வந்து இந்த சைடில் வந்துடுச்சு. அட் ஸ்டார்ட் 90 டிகிரி பெண்டு கொடுத்தோம்.
ஆனால் அது இங்கே உள்ள பெண்ட் ஆகிருக்கு, நமக்கு இந்த வெளியில் வரணும். ஸோ ஸ்பேஸ் பார் அமுக்குனீங்கன்னா அந்த பெண்டு இங்கே திரும்பிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மேலே இருந்து வந்த பார் பெண்ட் ஆகி இங்கே திரும்பிடுச்சு. இப்போ இதே மாதிரி இந்த சைடில் இருக்க 3 பார்லையும் பண்ணிடலாம். அதுக்கு அந்த சைடில் இருக்க 3 பார் காலமில் நம்ம இந்த சைடில் 3 அந்த சைடில் 3 பார் கொடுத்தோம். ஸோ இப்போ அந்த சைடில் இருக்க 3 பாருக்கு அதை செலக்ட் பண்ணியாச்சு. ஹூக் அட் ஸ்டார்ட் அதை 90 டிகிரி. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஹூக்கு உள்ளே ஆட் ஆகிருக்கு. அதை ஸ்பேஸ் பார் அமைக்குன்னா வெளில திரும்பிடும். ரைட். இப்போ இதை வெளில திருப்பிட்டோம். இதை இந்த சைடில் இல்லை இந்த சைடில், அதாவது ஈஸ்ட் இல்லைன்னா சவுத் தானே, இது சவுத் சைடு, இது ஈஸ்ட் சைடு. இங்கே எங்கேயாவது போய் பார்த்தோன்னா ஈஸ்ட் சைடு இப்படி போய் பார்த்தோன்னா இந்த பெண்டு எங்கே இருக்குது, இங்கேயே இந்த காலமோட பார் முடிஞ்சிருக்குது. நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. இந்த பார் வந்து இங்கே கீழே வர இருக்கணும்ல. ஸோ இதை அப்படியே இங்கே கீழே வர இழுத்துக்கலாம். ரைட். அப்போ தான் இந்த ஃபூட்டிங்கோட இந்த பார் மேலே தானே இதை ப்ளேஸ் பண்ணோம். ஸோ அங்கேருந்து இங்கே வர இழுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது நம்ம இந்த 3 பார் தான் இழுத்துருக்கோம். இன்னொரு 3 பார் மேலே இங்கேயே தான், இந்த லெவல்லே தான் இருக்குது. அப்போ அதையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி இது வர இழுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ 2 பாரும் 3Dயில் பார்த்தோன்னா இந்த ஃபூட்டிங்கோட பார் மேலே வர இங்கே வர வச்சாச்சு. ஃபூட்டிங் மேலே. பட் இது இப்படி இருக்காது. 45 டிகிரியில் இங்கே டேர்ன் ஆகியிருக்கும். இது 3மே ஒரே சைட் இருக்குல்ல, இப்படி இருக்காது. அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெவல் 1 ஆர் லெவல் 4, லெவல் 4 தான் நம்ம போட்டு முடித்தோம். ஸோ லெவல் 4க்கு போய்க்கலாம். இங்கே தான் நம்ம இதில் வச்சு தான் நம்ம காலத்தோட இந்த பார் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணோம். எனக்கு இப்போது இது இப்படி தான் இருக்கணும், இதுவும் இப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த பார், இந்த பெண்ட் இப்படி இருக்கக்கூடாது, இங்கே இன்க்ளைண்டாக இப்படி இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் லைன், நமக்கு அது எங்கே இந்த பார் வந்து எங்கே வரணுமோ அந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் மாடல் லைன் போட்டுக்கலாம். அதுக்கு ஆர்கிடெக்சரில் போனோன்னா மாடல் லைன், அதை எடுத்து இந்த பாரோட சென்டரில் இருந்து கரெக்டாக 45 டிகிரி, இதோ ஆங்கிள் 45 டிகிரியில் ஒரு லைன். அதே மாதிரி லைன் இங்கே வரணும்னா மறுபடியும் இங்கே வச்சு போட்டுக்கலாம். ஆர் இந்த லைனை செலக்ட் பண்ணி மிரர், இந்த காலத்தோட சென்டரில் மிரரோட ஆக்சிஸ் வச்சோன்னா அங்கே வந்தோம். தென் இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணி அதே மிரர் ட்ரா ஆக்சிஸ் இங்கே சென்டரில் ப்ளேஸ் பண்ணணும், இங்கே வந்தோம். இப்போ நமக்கு 4 சைட்லேயும் இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்துடுச்சு. இந்த லைனை இன்க்ளைண்டாக இங்கே கிளிக் பண்ணோன்னா இப்போ இந்த லைனுக்கு நேராக இங்கே வரணும். இப்போ இந்த பாரோட எடிட் மோடுக்கு வந்துட்டோம். இப்போ இதை இண்டிவிஜுவலாக நம்மளால் எடிட் பண்ண முடியும். அலைன் டூல் எடுத்து இந்த ரெஃபரன்ஸ், ஸோ இப்படி இன்க்ளைண்டாக இந்த பார் வரணும். அதே மாதிரி இது நான் எடிட் மோடு வரல, இந்த குரூப்பில் தான் எடிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி அதுக்கு இதோ அப்புறம் ஃபினிஷ். இப்போ இந்த 3 பார் நம்ம எடிட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க குரூப்பை எடிட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி கஸ்டமில் எடிட் பார் அலைன் டூல் எடுத்து இந்த லைனோட ரெஃபரன்ஸு அதே அலைன்மெண்ட்டில் இது வரணும். அதே மாதிரி இங்கே இது வரணும். அவ்வளோதான். இப்போ நம்ம எடிட் பண்ணியாச்சு. இங்கே ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ இதை 3Dயில் போய் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஃபூட்டிங் மேலே ப்ளேஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எப்படி டேர்ன் இருக்கணுமோ அதே இருக்குது. இப்போ இன்னும் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணலாம். இதை எவ்வளோ தூரம் இந்த டெவலப்மெண்ட்டில் இந்த பெண்டு இருக்குன்றதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அது இங்கே கீழே இங்கே இருக்கும், இதை சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து H1, இங்கே இருக்கிற H1 ஆர் இதில் எடிட் பண்ண முடியலை, இது இங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து H1. இங்கே எடிட் பண்ண முடியல அப்படின்னா இங்கே இருக்க எடிட் டைப்பில் போய் ஹூக் லென்த் எடிட், இதில் போனால் இந்த 90 டிகிரி ஹூக் தான் வச்சுருக்கோம். அதுக்கான இங்கே வேல்யூஸ் நம்ம எடிட் பண்ணோன்னா அங்கே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் காலத்தோட மெயின் பார், டைஸ் அண்ட்
இங்கே பெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். Hit on the thumbs up button if you like the video. Leave your thoughts in the comment section below. Share the video to an aspiring civil engineer. Support us by clicking on the subscribe button. Turn on notification bell icon to get instant alerts whenever we post a new video. Hope this video is useful. Thanks for watching. Have a happy learning.